மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே, உம் சாயலினில் தாருமே, உயிருள்ள பலியாய் என்னை தந்தேன் தேவா. மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே, என் பாவம் இரத்தாம்பர சிவப்பே, என் நீதி அழுக்கான கந்தையே, என் பாவம் இரத்தாம்பர சிவப்பே, என் நீதி அழுக்கான கந்தையே, உறைந்த மழை போல் நான் வெண்மையாய் மாற, உறைந்த மழை போல் நான் வெண்மையாய் மாற, உறையாதவும் இரத்தம் சிந்தி நீரே. மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே, உம் சாயல் எனில் தாருமே, உயிருள்ள பலியா என்னை தந்தேன் தேவா. மறுரூப ஜோதியே, பரிசுத்த தெய்வமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளியாய் இருக்கிறார் என்றால் அன்பாக இருக்கிறார். அவரிடத்திலே தீமை இல்லை என்பதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றுகிற சீடர்களாகிய நானும் நீங்களும் அந்த வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது எனக்குள்ளும் இருள் இருக்காது, நான் செல்லுகிற இடங்களிலும் இருள் இருக்காது. வெளிச்சமாக நான் கடந்து செல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று பிதாவானவர் குமாரனை சொல்லுகிறது போல இன்றைக்கு நம்மை சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் இந்த உலகம் ரட்சிப்படையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஒளியாக நம்மை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு திருமண்டலமாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் இதுதான். நான் ஒளியாகவும் உப்பாகவும் இந்த பூமியில் இருக்க வேண்டும். வெளிச்சமும் ஒளியும் உப்பும் பார்த்தீங்கன்னா, யார் எந்த மனிதர்கள் என்ன பின்னணியோ, இவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா பணக்காரர்களா ஏழைகளா எதையும் பார்க்காது. பாரபட்சமின்றி வைக்கப்பட்ட இடத்துல வெளிச்சமாக இருப்பாங்க, போடப்பட்ட இடத்துல சுவையாக இருப்பாங்க, சுவை கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு எளிமையான காரியமாக இருந்தாலும் சரி, நாம் விரும்பாத காரியமாக இருந்தாலும் சரி, ஆனால் தன்னுடைய பயனை வெளிப்படுத்துகின்ற வெளிச்சத்தை போல, ஒளியை போல, உப்பை போல நாம் இந்த பூமியில் எப்படி இருக்கணுமா, பிறருக்கு இருளகற்றுகின்ற வெளிச்சமாகவும் பிறருக்கு நன்மையானவர்களும் சுவையாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விளக்குகிறார். ஆனால் இந்த விளக்கு, இந்த வெளிச்சம் தெரிகிற விளக்கானது வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்கணும். அதையும் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார். எங்கே வைக்கணும்? மரக்காலை வச்சு மூடி வச்சுட்டு, கட்டிலு கீழே வச்சு மூடி வச்சிட்டோம்னா அந்த வெளிச்சத்தினாலே பயன் இருக்காது.
என்னையும் உங்களையும் ஒளியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி தெரிந்தெடுத்து பேர் சொல்லி அழைத்திருக்கிற பொழுது அந்த வெளிச்சத்தை நான் அடக்கி வைத்திருப்பேன் என்றால் அதனால பயனில்லை. என்னையும் உங்களையும் உப்பாக கரைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார் என்றால் அது சாரமற்ற உப்பா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பிரயோஜனம் இல்லை, குப்பையில் போடுறது தான் பயன்படும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? மலை மேலே வைக்கப்பட்ட, உயரத்திலே வைக்கப்பட்ட, எல்லாருக்கும் வெளிச்சம் தருகிற வகையில் வைக்கப்பட்ட ஒளியாகவும் சாரமுள்ள உப்பாகவும் இருக்க வேண்டும். அதுவே இந்த பூமிக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லுகிறது. லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமை சேர்க்கிறவராக ஆண்டவர் வந்தார். யோவான் 1:4 சொல்லப்பட்டது போல இயேசுவுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யோவான் 3:19 வாசிக்கும் பொழுது, ஒளி உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறவர்களாக இருந்தார்கள், ஆக்கினைக்கு தப்ப முடியல. அப்போ இந்த ஒளியை குறித்து நம்ம என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் அந்த ஒளியை என்னுடைய இருதயத்திற்குள்ளே அனுமதிக்கணும். பொல்லாத சிந்தைகளை அந்த வெளிச்சம் காட்டும் பொழுது எவை பொல்லாத சிந்தைகள் இருக்கோ அதை அடித்து வெளியே பற்றணும். நான் அதை விட்டு பொல்லாத சிந்தைகளோடு வாழ்வேன் என்றால் இந்த ஒளியினாலே பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்த பொழுது மத தலைவர்கள் எதிர்த்தார்கள், சீடர்கள் புரிந்து கொள்ளலை, அற்புதம் பெற்றவர்கள் நன்றி கூட செலுத்தலை. அப்போ நம்ம நினைக்கலாம் இந்த ஊழியத்தினால பயனில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது, அவர் எனக்கு வெற்றியை தருகிறவர். இந்த நாளிலே கைமாறு கருதாது, உலகம் எனக்கு ரிவார்டு கொடுக்கும் நினைக்காதபடி ஆண்டவராலே ஒளியாகவும் உப்பாகவும் செலக்ட் பண்ணப்பட்ட நானும் நீங்களும் உலகத்திற்கு எதையுமே எதிர்பார்க்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எனக்கு வைத்திருக்கிற பலன் நித்தியத்தில் இருக்கு, அந்த நித்தியத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட ஒளியாகவும் உப்பாகவும் இந்த பூமியிலே வாழ்வோம். அநேகருக்கு வெளிச்சம் இருளை அகற்றுகிறவர்களாகவும் சுவை தருகிறவர்களாகவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன்.